ஹாய், இன்றைக்கி அரைச்சி விட்ட வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி, தனியா ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், அரிசி ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக, ஜீரகம் ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், தேங்காய் ஒரு 4-5 சில்லு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் அந்த கலர் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அரிசி எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், கடலப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் போட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காவை நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கலாம். வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெண்டைக்காயில் மூளை சுறுசுறுப்பு ஆகிறதுக்கு, படிக்கிற பசங்களுக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கும், சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய நமக்கு யூஸ் ஆகுது. அதனால் வாரத்தில் ஒரு 2-3 முறையை வேறு மெத்தடில் நம்ம வெண்டைக்காயை சமைச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாராக பண்ணலாம், வெண்டைக்காய் சாதம், தயிர் பச்சடி, கார குழம்பா, வெண்டைக்காய் பக்கோடா, வெண்டைக்காய் பொரியல் அப்படின்ட்டு வேறு மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா அது அழுக்காமல் பசங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எலுமிச்சளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். மஞ்சள் பொடி, கல் உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்க நல்லா கெட்டியாகும். மேலே ஒரு ஸ்பூனில் நல்லெண்ணெயை விட்டு நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பராக சுவையான அரைச்சி விட்ட வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. சுடு சாதத்தில் இந்த புளிக்குழம்பை ஊற்றி நல்லெண்ணெய் மேலே விட்டு ஒரு அப்பளத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.